உங்க எக்ஸ்பென்சஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க. எக்ஸ்பென்சஸ்னா இப்போ ஒரு ட்ரிப்பு வந்து 20,000 தராங்கன்னா அது தகுந்த மாதிரி டீசலு, டோல்கேட், அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு, இது மூணும் கால்குலேட் பண்ணிட்டு தான் கணக்கு வச்சு நீங்க எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருப்பீங்க ஒரு மாசம்? அது நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் நான் கணக்கு வைக்க மாட்டேன். கஸ்டமர் சைட்ல இருந்து எப்படி நடத்துறாங்க? கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர்லாம் ஆஷா நடத்துவாங்க, அதுதான் டிரைவருக்கு பிடிக்காது. எங்கிட்ட இருக்க கஸ்டமர் ஒருத்தவங்க மூஞ்சி காட்டினாங்கன்னா அது பக்கமே அவன் போக மாட்டான். ஹாய் சார், உங்க பேரு? என் பேர் முரளி கிருஷ்ணன். உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. என் கம்பெனி வந்து சாய் தக்ஷனான்னு சொல்லிட்டு நான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். ஒரு 3 vehicles, அதில் ட்ரக்ஸ் 3 ட்ரக்ஸ் நான் இது பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? 20 feet ஒன்று வச்சிருக்கேன், 17 feet ஒன்று வச்சிருக்கேன், இன்னொன்று 12 feet ஒன்று வச்சிருக்கேன். நீங்க ஓனர் கம் டிரைவரா இல்ல டிரைவர் வச்சு? ஓனர் கம் டிரைவராகவும் போவேன், இல்லை டிரைவர் 3 டிரைவர் இருக்காங்க, அவங்களும் பார்த்துப்பாங்க. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ஒரு வண்டி தான் எடுத்தேன், அப்படியே சரின்னு 2 வண்டி போட்டுட்டேன் நான். சரி சரி, இஎம்ஐல தான் போட்டேன்? ஆமா, இஎம்ஐல தான், 3 வண்டி இஎம்ஐல தான் போட்டேன். ஒரு வண்டிக்கு எவ்வளவு இஎம்ஐ, எவ்வளவு இனிஷியல் பேமெண்ட்? ஒரு வண்டி வந்து 20 feet ஈச்சர் வந்து 25 lakhs ஆகுது. நான் வந்து 5 lakhs டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு 47,000 இஎம்ஐ. ஒரு வண்டிக்கு 47,000 இஎம்ஐ பே பண்ணேன். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க சார் அதுல இன்ட்ரெஸ்ட் அது நம்ம எடுக்கிறத பொறுத்து தான், லோன் எடுக்கிற பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் வருது. ஒரு 7% 7% வரும் இன்ட்ரெஸ்ட். அதே பேங்க் கிரெடிட்டல்ஸ் வச்சு நீங்க அடுத்த வண்டி எடுக்கும்போது எவ்வளவு குறையுது இன்ட்ரெஸ்ட்? அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாது, நம்ம பேர் டிஸ்கவுண்ட் மாதிரி டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணி தருவாங்க. சரி, ஓகே ஓகே. மூணுமே நீங்க இஎம்ஐல தான்? ஆமா, 3 வண்டி இஎம்ஐ தான் பே பண்ணி. எத்தனை வருஷம் என்ன பேலன்ஸ் இருக்கு சார்? ஒரு வண்டிக்கு 1 வருஷம் இருக்கு. சரி சரி. ஒரு வண்டிக்கு ஒரு வருஷம் இருக்கு. 3 வண்டி முடிஞ்சிடும். இப்ப 5 வருஷமா போட்டுருக்கேன். ஆமா, 5 வருஷம் போட்டிருக்கேன். 2027ல எல்லா வண்டியும் கிளியர் ஆயிடும். ஒரு வண்டிக்கு எத்தனை ட்ரிப்ஸ் போகும் சார் உங்களுக்கு மந்த்லி? மந்த்லி எனக்கு ஆவரேஜா ஒரு 10 to 10 ட்ரிப்ஸ் வந்துடும். ஒரு வண்டிக்கு 10 ட்ரிப்ஸ் வந்துடும். நீங்க என்ன பேசிஸ்ல லைக் ட்ரிப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்க? உங்க எக்ஸ்பென்சஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க. எக்ஸ்பென்சஸ்னா இப்போ ஒரு ட்ரிப்பு வந்து 20,000 தராங்கன்னா அது தகுந்த மாதிரி டீசலு, டோல்கேட், அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு, இது மூணும் கால்குலேட் பண்ணிட்டு தான் நான் அந்த ட்ரிப்பு ஓகே ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் அக்செப்ட். அப்புறம் டன்னேஜ், இத்தனை டன், இப்போ நம்ம வண்டி கெப்பாசிட்டி 10 tonna 10 ton தான் ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஏற்ற முடியாதனால அது தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் ட்ரிப்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். டிரைவருக்கு நீங்க எப்படி பெர்சன்டேஜ் வைஸ் பே பண்றீங்க? இல்ல மந்த்லி வைஸ் தான், பெர்சன்டேஜ் வைஸ்ல மந்த்லி தான். டிரைவர்ஸ்லாம் எதுவும் இஷ்யூ இல்லையா சார்? டிரைவர்ஸ்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை, அவங்கலாம் பர்ஃபெக்டா தான் இருக்காங்க. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, எல்லாம் நல்ல பசங்க தான். இல்ல வண்டிக்கு சில டைம் டிரைவர் ஷார்டேஜ் ஆகும், டிரைவர் இருக்க மாட்டாங்க, அப்படி அப்போ வந்து நான் போயிடுவேன். அப்போ வந்து அவங்க ஊருக்கு போற டைம்ல நான் வந்து ஓனர் கம் டிரைவரா நான் போயிட்டு ஜாயின் பண்ணி. நீங்க எப்போ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் 7th standard படிக்கும் போதே ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி சரி. ஏன் ட்ரக்கிங் பிசினஸ்? ட்ரக்கிங் பிசினஸ் நான் இப்போதான், பிகாஸ் நான் பார்க்க மாட்டேன், பிளேட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வெஹிக்கல் கம்பல்சரி தேவைப்படுதுன்னு சொன்னா ஒரு வெஹிக்கல் போட்டேன். அதுல இருந்து நான் யூஸ் பண்ண வெஹிக்கல் போட்டுருவேன். 3 வண்டி போட்டேன். இப்போ எது ரொம்ப டஃப்பான விஷயம் சார் மேனேஜ் பண்றது? மேனேஜ் பண்றதுன்னா எது டஃப்பான விஷயம்னா இந்த டோல்கேட் தான். அதுதான் நம்மளுக்கான ரீசனு. டபுளா போகுது எல்லா டோல்லையும். தட்ஸ் ஆல். மற்றபடி மேனேஜ் பண்ண விஷயம் வேற எதுவும் கிடையாது. எந்த ரூட் நீங்க அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் ப்ரிஃபர் பண்றது மோஸ்டா ஹைதராபாத் தான். ஓகே ஓகே. சவுத்ல இருந்து சேஃபா இருக்கா இல்ல நார்த் சைடு சேஃபா இருக்கா? எந்த சவுத் சைடு தான் சேஃபா இருக்கும். நார்த் சைடு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஃபுல்லா சவுத் தான் நான் யூஸ் பண்றேன். நார்த் சைடு போனது இல்ல. என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சார் நீங்க ட்ரக்ஸ் வச்சனால? தெஃப்ட் இல்லனா ஏதாச்சும் ஹைவேஸ் இஷ்யூனா என்னது? ஹைவேஸ் இஷ்யூல போலீஸ் ஆர்டிஓ, தட்ஸ் ஆல். மத்தபடி எனக்கு வேற எந்த இஷ்யூஸும் இல்ல. தெஃப்ட் எல்லாம் இது வரையும் வந்தது கிடையாது. கணக்கு வச்சு நீங்க எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்பீங்க ஒரு மாசம்? அது நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் நான் கணக்கு வைக்க மாட்டேன். மந்த்லி எவ்வளவு அதுக்கு ஸ்பெண்ட்? இப்போ டிரைவரா இருந்தா அது நோட் பண்ணுவாங்க, இங்க எங்க கொடுங்க. பிகாஸ் நான் அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கொடுக்கறதுனால அவங்க எனக்கு கணக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற எக்ஸ்பென்சிவ் வச்சு தான் எனக்கு கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ட்ரிப்ல 10 பேர் லைன்ல இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கும் காசு கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் இருந்தாருன்னா ஒருத்தருக்கு மட்டும் காசு கொடுத்தோம். அந்த மாதிரி தான் கால்குலேஷன். 12 ட்ரிப்ஸ் போறதுல வந்து எப்படி நீங்க ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்றீங்க? லைக் மந்த்லி 12 ட்ரிப்ஸ் போகல அப்படின்னா நீங்க இஎம்ஐ எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இஎம்ஐ எப்படி மேனேஜ் பண்ணா வேற ஒரு சோர்ஸ் இன்கம் வந்தா அந்த சோர்ஸ் வச்சு தான் நான் இஎம்ஐ பே பண்ண முடியுது. சரி சரி. ட்ரக்ஸ்க்கு வந்து இப்போ 12 ட்ரிப்ஸ் போனா அது ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இல்லாமலாம் இல்லை, ப்ராஃபிட்டபிளா இருக்கு. பட் டன்னேஜுக்கும் இது கணக்கு பார்த்து தான் நான் எடுக்கிறேன். எந்த மந்த் லோடு லோவா இருக்கு சார் உங்களுக்கு?
எனக்கு தெரியும் எந்த மந்த்தும் நான் பார்த்த லோ ஆனால் பார்த்த மாதிரியே ஏன்னா இல்லை. நீங்க சவுத் சைடுல ஆமா ஆமா எனக்கு தெரியல அது மாதிரி எனக்கு தெரியும். ஒரு ட்ரக்குக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு சார் ஸ்பெண்ட் பண்றீங்க? டயர் அது வரீங்களா இப்போ மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரையும் ஒரு மாசத்துக்கு வராது. சப்போஸ் ரன்னிங்ல போகும்போது டயர் பஸ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. மோட்டார் வேகத்துல அதெல்லாம் ஒரு இதுதான். டயர் பஸ்ட் ஆகலாம், இல்ல ஒயர் ஏதாவது ஃபியூஸ் போகலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கு ரன்னிங்ல. அதுதான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு டயருக்கு எப்படியோ குறைஞ்சபட்சம் 30,000 ஆகும். 30 ஒரு செட் ஆஃப் டயர் 30,000 ஆகும் கம்பல்சரி. லாஸ்ட் வீக் கூட தூத்துக்குடில இருந்து வரும்போது டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றது, வந்து புது டயர் தான் மாத்தி போட்டேன். மெயின்டெனன்ஸ் எவ்வளவு ஒரு ட்ரக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு ட்ரக்குக்கு எப்படியோ 20 to 25,000 ஆகும் பர் மந்த். இப்போ ஆயில் சர்வீஸ் அது இதுன்னா தகுந்த மாதிரி இது ஆகும். எந்த ட்ரக் சார் பெஸ்ட்? பெஸ்ட் ஈச்சர் தான் பெஸ்ட். அப்படின்னா அசோக் லைலாண்ட் பாஸ் இது ரெண்டாலி பெஸ்ட். ஈச்சர்ல என்ன பெனிஃபிஷியல்ஸ் இருக்கு நீங்க யூஸ் பண்ற? ஈச்சர்ல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. சரி. அப்புறம் BS6ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. AdBlue ஆயில் இருக்கு. அப்புறம் ஸ்மோக் வெளில வராது. மோஸ்டா ஸ்மோக்கே வராது BS6ல. அதனால அது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. ஈச்சருக்கு எவ்வளவு இனிஷியல் பே பண்ணணும்? ஈச்சர் நம்ம எடுக்கிற வண்டி பொறுத்து, ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நம்ம வண்டி பொறுத்து பே பண்ணுப்போம். நீங்க ஏன் 17 feet 20 feetல இருக்கீங்க? லைக் 32 feet மல்டி எக்ஸல் சிங்கிள் எக்ஸல். இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு. நீங்க என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க சார்? நான் ஈச்சர் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஈச்சர் தான் இது பண்ணேன். அசோக் லேலாண்டும் கொஞ்சம் பெஸ்ட். அசோக் லேலாண்டும் பெஸ்ட் தான். நானும் அசோக் லேலா பார்ட்னர் தான். இன்னொரு வண்டி வச்சிருக்கேன் 17 feet. அதுவும் பெஸ்ட். அது கார் மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு LCV மாதிரி இருக்கும். அது கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். 17 feetல ஈச்சர் ஒன்னு அசோக் லேலாண்ட் ஒன்னு வச்சிருக்கீங்க. ரெண்டுத்துல எது நீங்க பெஸ்டான குவாலிட்டியா பாக்கீங்க? அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அசோக் ரெண்டுமே நல்ல வண்டி தான். ரேட்டும் ரெண்டும் சேமா? ரேட் இது வந்து 17 lakhs தான். அசோக் லேலாண்ட் 17 lakhs. ஈச்சர் வந்து 22 lakhs. அதுக்கு தக்கன மாதிரி அவங்க கொஞ்சம் ஆமா மாடல் இது பண்ணுவாங்க. டிரைவருக்கு எவ்வளவு சார் பே பண்ணுவீங்க? லைக் 16% ட்ரிப்பா இல்ல பர்சன்டேஜ்? மந்த்லி சேலரி 30,000 கொடுத்துருவாங்க. ட்ரிப்ஸ் ஓடலனாலும் கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் அவனை நம்மள நம்பி தான் இருக்காங்கனால அதை கொடுத்துருவாங்க கம்பல்சரி. வருஷத்துல உங்களுக்கு எந்த மந்த்துமே லோவா இருக்காது. நீங்க என்ன ஆப்ஸ்ல எல்லாம் லைக் லோட் எடுப்பீங்க? நான் FR8 மட்டும் தான் யூஸ் பண்றேன். வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல. FR8 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் FR8 கிடைக்கலன்னா பக்கத்துல இருக்க லாஜிஸ்டிக்ஸ்ல போய் கேட்பேன். தட்ஸ் ஆல். இப்போ நான் சென்னைக்கு வரணும், இப்போ பெங்களூர்ல இருக்கேன், சென்னைக்கு வரணும்னா FR8ல சென்னையோட லோடு பக்கத்துல இருக்க லாஜிஸ்டிக்ஸ்ல போய் கேட்டா அவங்க ஓட்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் லோட்ஸ் பெனிஃபிஷியலா இல்ல புரோக்கர் சிஸ்டம்? ஆன்லைன் லோட் தான் பெனிஃபிட். பிகாஸ் இப்போ நான் வந்து ரிசீவ்டு கொடுக்குறேன். ரிசீவ்டு கொடுத்துட்டு அடுத்து இப்போ நான் வந்து ரிசீவ்டு கொடுத்தேன், அடுத்தது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இதுவே புரோக்கர் மூலியமா போனா அது வந்து இப்போ ரீஃபண்ட் ஆகாது. எனக்கு ரிசீவ்டு பேலன்ஸ் ரீஃபண்டே ஆகாது. அதே மாதிரி நிறைய ஃபண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. இதனாலே எனக்கு லாக். அவங்க வந்து வண்டி அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம கொரியர் வந்து பண்ணா திருப்பி அது ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால நீங்க எது பெனிஃபிஷியல்னு நினைக்கிறீங்க? ஓனர் கம் டிரைவரா இல்ல இப்போ நீங்க டிரைவர் வச்சு? அது ஒருத்தவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து தான். எனக்கு டிரைவர் வச்சு போறது தான் எனக்கு யூஸ். பிகாஸ் நான் இங்க பாத்துக்கிட்டு அங்க இருக்கிறதுனால எனக்கு இதுவாகல. இதுல மேனேஜ் பண்றது எது சார் கஷ்டம்? லைக் ட்ரக்ஸ் வச்சிருந்தா வச்சு மேனேஜ் பண்ணா தூக்கம் அது வேணா ட்ரக் போற வரைக்கும் அது தூக்கம். சப்போஸ் டிரைவர் தூக்கம்னா கம்பல்சரி ஓரம் கட்டிடுவான். எங்க பார்த்தாலும் ஓரம் கட்டிட்டு அதுக்கான டோக்கன் போட்டு அங்கங்க யார்டு இருக்கு அங்க போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். பிகாஸ் கம்பல்சரி நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு இன்னைக்கு நைட்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி, அப்போலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ பண்றோம். நார்மலா இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாபாஸ்லாம் சேஃபா இருக்கா சார்? தாபா சேஃபா தான். ஒரு சில தாபா சேஃபா இருக்கு, ஒரு சில தாபாஸ் தான் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நீங்க ஓட்டும் போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? நான் ஓட்டும் போது என்ன டிஃபிகல்ட்டி, ஒரு டைம் நடுவில் கிளச்சு மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி. மற்றபடி வேற எந்த டிஃபிகல்ட்டி. வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போக முடியாது. அது ஒரு 3 to 4 days ஆச்சு. இப்போ ஒரு லோடு ஒன்று எடுத்தேன். அந்த லோட்ல தான் நான் 5-6 days வீட்டுக்கே போல, வண்டியிலே தான் இருந்தேன். லோட் பண்ணிட்டாங்க, அதை அன்லோட் பண்ற இடத்துல இடம் இல்லை, நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரோட்ல தான் 6 நாள் ரோட்ல தான் இருந்தேன். எந்த இடம்? திருவள்ளூர் டு மணலி. அவ்வளவுதான். FR8 தான் எடுத்தேன். அதுக்கான நான் ஹால்ட் ஆன 6 நாளுக்கும் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க FR8. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வராதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க விருப்பங்கள் அது. ஆனாலும்
கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கு, நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். என்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா சமாளிச்சே ஆகணும்? சமாளிச்சா தூக்கம் தான் சமாளிக்கணும். டிரைவர் பொறுத்தவரையும் தூக்கம் மட்டும் தான் சமாளிக்கணும். மற்றபடி ஓனரா நீங்க என்ன பிளஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க உங்க பிசினஸ்க்கு? லைக் இதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன், இதெல்லாம் என்னோட என்ன சொல்ல பாலிசிஸ் மாதிரி, இதெல்லாம் அதான் டிரைவருக்கு 10ஆம் தேதினா 10ஆம் தேதி சம்பளம் பண்ணி கொடுத்துருவேன். மற்ற ட்ரிப்பு இந்த வண்டி இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுன்னா அந்த வண்டி கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிடணும். மற்றபடி அவ்வளோதான். ஏர் செக் பண்ணணும். ஒரு ட்ரிப்பு ஏற்றி இறக்குனாலே ஏர் செக் பண்ணுறோம் கம்பல்சரி. நான் செக் பண்ணுறோம் இல்லையோ அவனும் செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாங்க. ட்ரிப் பேசிஸும் நீங்க வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ட்ரிப் நான் இங்க ட்ரிப்ல இருந்து அங்க ட்ரிப்பு போட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க வண்டியில அன்லோட் ஆகுது. நான் எஃப்ஆர் ரேட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் பார்த்தோன்னே அவங்க இது பண்ணிடுவாங்க. இஎம்ஐ பே பண்ற அளவுக்கு ஓடுதா சார்? லைக் பே பண்ற அளவுக்கு ஓடலனாலும் எனக்கு மேனேஜ் பண்ணி தான் ஆகுறேன் நான். அது எப்படி சமாளிக்கிறேன்? வேற பிசினஸ் இருக்குல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் பிளேட் இருக்கு, அதை வச்சு சமாளிக்கிறேன். சரி சரி. 3 ட்ரக்ஸ் மேனேஜ் பண்ண முடியுது? 3 ட்ரக்ஸ் மேனேஜ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அது லோடு. இப்போ ஒரு வண்டியில மாத்தி மாத்தி இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். சரி சரி. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியும். கண்டிப்பா இஎம்ஐ முடிஞ்சதுனால கண்டிப்பா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. ஆனா ட்ரக்ஸ் வந்து டெப்ரிஷியேட் ஆகும்ல சார்? ஆமா ஆமா, வேல்யூ குறைஞ்சிடும். கம்பல்சரி வேல்யூ குறைஞ்சிடும். இப்பவே நம்மளுக்கு வேல்யூ குறைஞ்சிடும். இப்ப நான் 22 லட்சத்துக்கு வாங்கினா இன்னும் 5 வருஷத்துக்கு போனா கம்பல்சரி 15 lakhs தான் போகும். அதனால அது டெப்ரிஷியேட் தான் ஆகும். நீங்க ஏன் புது ட்ரக் வாங்குனீங்க, பழைய ட்ரக் வாங்காம? இப்போ இதெல்லாம் லாங்ல போறோம். பழைய ட்ரக் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. புது ட்ரக்கா இருந்தா பிரச்சனை இல்லைனால புது ட்ரக்கே பெனிஃபிட் பண்ணி வாங்கிட்டேன். என்னெல்லாம் கேட்காங்க புது ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு? உங்க கிரெடிட் டீடைல்ஸ் என்னெல்லாம்? கிரெடிட் என்ன கேட்டாங்க? பேன், ஆதார், தட்ஸ் ஆல். வேற எதுவுமே கேட்கல. நீங்க பேங்க்ல கொஞ்சம் நல்ல ஆமா கிரெடிட்னால அவங்க எதுவும் கேட்கல. தட்ஸ் ஆல். லோனும் வந்து ஒரு மந்த் கூட மிஸ் பண்ணாம வந்துரும். ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாம தான் இருப்பாங்க. அது மிஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃபைனான்ஸ் பெஸ்ட் சார்? நீங்க எந்த ஃபைனான்ஸ்? ஸ்ரீராம் நான் போட்டது அசோக் லைலாண்ட் தான். அதனால இந்துஜா ஃபைனான்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல. பிசினஸ் வந்து இப்போ நீங்க 3க்கு மேல ஸ்கேல் பண்றீங்க அப்படின்னா எதனால ஸ்கேல் பண்றீங்க? ரீசன்ஸ் என்ன? உங்களுக்கு 3 ட்ரக்ஸ்ல நீங்க என்ன பாத்தீங்க, இது ஸ்கேல் பண்ண முடியும், இல்ல லைஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க? லைஃப் இருக்குன்னா நம்ம எவ்வளவு ட்ரிப்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளவுதான் நம்மளால ஸ்கோப் பண்ண முடியும். ஸ்கோப் பண்ண தான் நம்ம மேல அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். இப்ப நம்ம இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆக தான் செய்வோம். இப்ப நம்ம மேல வரணும்னா கம்பல்சரி எடுத்து தான் வர முடியும். ரிட்டர்ன் லோட் எப்படி பிளான் பண்றீங்க? ரிட்டர்ன் லோட் அதான் இப்ப இவங்க வந்து நான் இங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டேன் சொல்லிட்டு ஒரு சில கம்பெனில 2 நாள் கூட டிலே பண்ணுவாங்க. அந்த டைம்ல நான் ட்ரிப்ஸ் எடுக்க மாட்டேன். அதனால ரிட்டர்ன் லோட் வரும்போது கரெக்டா பார்த்து மேனேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஆனா அந்த 2 நாள் லாஸ் தான். சண்டே சாட்டர்டே நைட்டு நான் லோட் எடுத்தனாலே சண்டே ஒரு நாள் லாஸ் தான். மண்டே தான் லோட் அன்லோட் பண்ணுவோம். ஒரு சில கம்பெனில சண்டேஸ்க்கு இருக்கு, அது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில இதுல பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன் டே கூட ட்ரக் சும்மா நின்னா அது லாஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாது. ட்ரக் ஐடியால நின்னாலே அது 3 ட்ரக்னா 3 ட்ரக்குமே நிக்காத மாதிரி பார்க்கணும். எந்த மழை டைம்ல நீங்க என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணீங்க? நீங்க ஓபன் ட்ரக் வச்சிருக்கீங்க? ஓபன் ட்ரக் தான். என்ன சிங்கிள் தார்பாய் போறது 3 தார்பாய் போடுவோம். தட்ஸ் ஆல். அது பெனிஃபிட்ல இருக்கும். என்ன பொருள் உள்ள இருக்குன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி தான் தார்பாய் போட முடியும். தட்ஸ் ஆல். ரூட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவீங்க சார்? ரூட்ஸ் நான் கூகுள்ல போட்டாதான் அது எது வருதுன்னு பார்த்துட்டு எந்த கிலோமீட்டர் கணக்கு கம்மியாகுதோ அந்த தகுந்த மாதிரி போயிடும். டிரைவர்ஸே கால்குலேட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நல்ல டிரைவர்ஸ் கொஞ்சம் சூட்டபிளா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மூத்தா அவங்க பாத்துட்டாங்க. இல்லன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் போடுவாங்க, குடிக்காங்க, இல்லன்னா வர முடக்காங்க, வண்டி சும்மா நிக்குது. அது நீங்க ஓனர் கம் டிரைவரா இருந்தானா அவங்க, இல்லன்னா நீங்களா ஓட்டிக்கிட்டு. ஓனர் கம் டிரைவரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஃபேமிலி விட்டு வருவோம். ஃபேமிலி விட்டு வந்துட்டு சில பேர் வந்து டெல்லி அவ்வளவு தூரம் போறாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கதே கரெக்டா இருக்கனால நார்த் போக மாட்டேன். நார்த் போனா இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் இன்கம் வரும் தான். இங்கேயே ஓகேன்ற அளவுக்கு நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா ட்ரக்ஸ்னாலே நார்த் சஃபாரி தான். ஆமா, இப்போ ஹைவேஸ் இருந்தாலும் இப்போ நம்ம போகும்போது கம்பல்சரி இங்க சென்னையில லோட் கிடைக்குது. நார்த் சைடில் ரிட்டர்ன் லோட் கிடைக்க மாட்டேது. அதனால தான் நான் வந்து நார்த் சூஸ் பண்ண மாட்டேன். சவுத்தாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் லோடு கிடைச்சது, நார்த்தில் கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் என்ன வண்டி வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? நெக்ஸ்ட் நான் 20 feet கண்டெய்னர் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். கண்டெய்னர் கொஞ்சம் சேஃப்ல. சேஃப். அதனால தான் கண்டெய்னர் வாங்கலாம்ன்ற. ஏன்னா கண்டெய்னர்னா FMCG ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் ஏத்தலாம்.
ஆனா அது ரேட்டும் அதே அளவுக்கு ரேட்டு சேம் தான். நம்ம பில் பண்றது மட்டும்தான், நம்ம ஓப்பன் பாடி பில் பண்றதும் க்ளோஸ் பாடி பில் பண்ண நம்ம கையில தான் இருக்கு. தட்ஸ் ஆல். பாடி கட்டுறதுக்கே 5 lakhs 6 lakhs ஆகும். 2-3 lakhsலயே இருக்கு பாடி கட்டுறது. நம்ம கட்டுறது பொறுத்து தான். நம்ம சேஸ் மட்டும் தான் வரும் தவிர நம்ம மற்றபடி எல்லாம் ஒரு சேம் தான். கஸ்டமர் சைட்ல இருந்து எப்படி நடத்துறாங்க? கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர்லாம் ஆஷா நடத்துவாங்க. அதுதான் டிரைவருக்கு பிடிக்காது. எங்கிட்ட இருக்க கஸ்டமர் ஒருத்தவங்க மூஞ்சி காட்டினாதான் அந்த பக்கமே அவன் போக மாட்டான். அதனால அவன் சில கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருப்பான். நானே சில கஸ்டமர்ஸ் சொல்லிட்டு வந்துடுவேன். நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அதே மாதிரி 3 லோடு நான் எஃப்ஆர்ஐட்ல கேன்சல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகேன்ட்டு அவங்கள விட்டுருவாங்க. என்ன எதிர்பார்க்கீங்க? அவங்க கிட்ட என்ன மாறணும்லாம் இதில் அவங்களோட மென்டாலிட்டி அது. அவங்கள நம்ம எதுவும் மாற்ற முடியும். அவங்களாம் மாறிக்கினாதான் உண்டு. பட் இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சில செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வெளில போங்கடா டிரைவர்னாலே அப்படிதான் சொல்லி அமைச்சிடறானுங்க. அதனால கொஞ்சம் அவங்களா இது பண்ணி நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. முக்காவாசி மதிக்க மாட்டான். இப்ப நான் கார்ல வந்தேன் அது ஒரு ஜென்னுனா இருக்கு. இப்ப நான் லாரியில ஏறினா அது வேற மாதிரி. அந்த மாதிரி மாத்திடுறாங்க. ஆனா அது விஷயம் மாறணும். ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் அது ரொம்ப பர்சனலா எடுத்துப்பாங்க. சில பேர் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன வேண்டாம், என்ன தொழில் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா இத்தனை வருஷம் ஓட்டுன்னு விட்டு அவங்களுக்கு வேற எதுவும் தொழில் தெரியாது. அதனால புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா வரலாம், வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். இப்ப புதுசா இருக்கிற ஜெனரேஷன் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்க கம்பல்சரி எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு சார்? ஒரு 4 years இருக்கும். 4 years தான். நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஹாப்பியா தான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த 3 trucks வச்சிருக்கீங்களா? இந்த 17 feet இப்போ கண்டெய்னருக்கு மாறுறீங்க. ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த விஷயத்தெல்லாம் வந்து சேஃபா வச்சுப்பீங்க? லைக் நான் கொஞ்சம் இனிஷியல் பேமெண்ட் வச்சுப்பேன். கண்டிப்பா இனிஷியல் பேமெண்ட் வச்சுப்பேன். இனிஷியல் பேமெண்ட் வச்சாதான் நான் இஎம்ஐ கம்மியா பண்ண முடியும். அப்பதான் என்னால கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். அதனால இனிஷியல் பேமெண்ட் கையில வச்சுட்டு தான் அடுத்த வண்டி மூவ் பண்ணுவோம். கண்டெய்னருக்கு ஆனா லோட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆமா, கண்டெய்னர் லோட்ஸ் அதிகம், ஓபனுக்கு கொஞ்சம் கம்மி. எப்படி சார் நீங்க லைக் 3த்தையும் வந்து இந்த டேஸ் வந்து இது லோடு போயே ஆகணும்னு பிளான் பண்ணுவீங்களா? ஆமா, இன்னைக்கு வண்டி மூவ் ஆனா மூவ் பண்ணி தான் ஆகணும்னு மூவ் ஆயிடும் கம்பல்சரி. சாட்டர்டே சண்டே ஒரு நாள் அவனுக்கு ரெஸ்ட், டிரைவருக்கு ரெஸ்ட். அதனால சண்டே மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். லோட்ஸ் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி அது புக் பண்ணிடுவேன். 3 trucksம் புக் பண்ணி. ட்ராக்கிங் எப்படி பண்றீங்க? ட்ராக்கிங் ஜிபிஆர்எஸ் இருக்கு. ஜிபிஆர்எஸ் வச்சு நான் ட்ராக் பண்ணிப்பேன். ஓகே. டிரைவர்ஸ்டையும் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அந்த விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி நம்ம கிடைக்கிற டிரைவர் பொறுத்து, எதுவா இருந்தாலும் நம்ம டிரைவர் பொறுத்து. தட்ஸ் ஆல். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க உங்க ஜர்னி நல்லாவே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. உங்களை பார்த்து நிறைய டிரைவர்ஸ் வருவாங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.